இன்னைக்கு நம்ம சனீஸ்வர பகவானை பத்தின ஒரு வரலாறு பார்க்கலாம். கொடுப்பதும் சனி, கெடுப்பதும் சனி, யாரை விட்டது சனி அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா? இது வெறும் பழமொழி தானா அப்படின்னு பார்த்தா இல்லையாம். காலதேவனுடைய மாபெரும் உண்மையை உணர்த்தும் ஒரு வாக்கியம்னு சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள்ல ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் தான் இந்த சனி பகவான். அதனாலதான் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. சனின்னு மட்டும் சொல்லாம ஈஸ்வரனை சேர்த்து சொல்றாங்கன்னு சொல்றாங்க. அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலுமே அவங்கவுங்க ராசிக்கு ஏற்ப ஏழரை சனி அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொன்று உயர்வு தாழ்வு வரும்னு சொல்லுவாங்க, சோதனை வரும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும். அதை யாராலுமே தவிர்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுதான் நம்ம ஏழரை சனி அப்படின்னு சொல்றோம். தேவேந்திரனோட கேள்வி அப்படின்னா என்னன்னா பாத்தீங்கன்னா, தேவேந்திரன் கேள்வி கேட்கும்போது சனீஸ்வரர் சொன்னதை பார்க்கலாம். ஒரு நாள்ல தேவலோகத்துல தேவலோக அரசன் இந்திரனோட சனீஸ்வரன் பேசிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப இந்திரன் கேட்கிறாரு, உங்களுடைய பீடனை அனுபவிக்காத ஒருவர் கூட இந்த உலகில இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சனீஸ்வரர் மெதுவா சிரிச்சாராம். சிரிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வரைக்கும் இல்லை, ஆனா ஒருவரை மட்டும் என்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இப்போது அதுக்கான காலம் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாராம். அவ்வளவு சொல்லிட்டு கைலாயம் நோக்கி போயிட்டாராம். யாரு? சனீஸ்வர பகவான். அப்ப சிவனையே பிடிக்க சனி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கைலாயத்துல சிவபெருமான் தானே இருக்காரு. போயிட்டு சிவன் பார்வதி வணங்கிட்டு நின்றுருக்காரு. அப்போ சிவபெருமான் கேட்டாரா, சனீஸ்வரா எம்மை காண வந்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு சனி பகவான் சொல்லிடுறாரு, பெருமானே, உங்கள் ஜாதகப்படி இந்த கணத்துல ஏழரை சனி ஆரம்பமாகுது, அதனால நான் உங்களை பிடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சிவன் புன்னகையுடன் கேட்டுக்காரு, கிரகங்களின் சுழற்சியை நிர்ணயிக்கும் நான் கிரகங்களுடைய சுழற்சியவே நான் தான் நிர்ணயிக்கிறேன், என்னையவே நீ பிடிக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சனீஸ்வரர் உறுதியா சொன்னாராம், ஆமா சாமி, நீங்க நிறுவிய விதிகளுக்கு நானும் கட்டுப்பட்டவன் தான். ருத்ராஜத்துல மறைஞ்ச சிவன் ஏழரை நாளிகை சனி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? உடனே சிவபெருமான் என்ன பண்ணிட்டாருன்னா, அன்னை பார்வதி கழுத்துல இருந்த ருத்ராட்சத்துல போய் மறைஞ்சிட்டாராம். சனி சிவநாமம் ஜபித்தபடி, அதாவது சனீஸ்வரர் சிவநாமத்தை ஜபிச்சுக்கிட்டே அங்க அமர்ந்து காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்ப ஏழரை நாளிகை கடந்துருச்சான். மறுபடிக்கும் சிவபெருமான் வெளியில நின்றுருக்காரு. பார்த்தாய சனீஸ்வரா, முன்னாடி என்னை ஒரு நாளிகை கூட அணுக முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ சனி சொன்னாராம், இல்ல பரமேஸ்வரா, நீங்கள் ஏழரை நாளிகைக்கு ருத்ராட்சத்துல இருந்தீங்க இல்லையா, அதுவே என் பீடனையின் பலன், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிவனும் விதியை உருவாக்கியவனே விதிக்கு கட்டுப்பட்டவன் அப்படின்றத உணர்ந்திருக்காரு சிவபெருமானே. அப்ப இந்த மாதிரிதான், அதாவது யாரா இருந்தாலும் விட முடியாது, அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிடிக்க போயிருக்காரு. அந்த சமயத்துல அவராவே போய் ருத்ராட்சத்துல போய் கட்டுப்பட்டதா சொல்லப்படுது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அனுமனை பிடிக்க போயிருக்காரு சிவபெருமான். அப்போ அவர் தோல்வி அடைஞ்சதா சொல்லப்படுது. ஸ்ரீராமனுடைய சேது பந்தனம் அமைத்து கொண்டிருந்த நேரம் அது. அப்போ சனீஸ்வரன் அனுமனுக்கு ஏழரை சனி ஆரம்பமாகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு ராமரும் ஓகே அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிருக்காரு. உங்களுடைய தர்மத்தை செய்யுங்கள் அப்படின்னு சொல்ல சனி அனுமனிடம் சொல்லியிருக்காரு, உன் உடல்ல ஓர் இடம் தா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என் கைகள் ராம சேவையில இருக்கு, என் கால்கள் புனிதம், என் தலை மீது அமருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனி தலைமையில அமர்ந்திருக்காரு. அப்போ அனுமன் மலைப்பாறைகளை ஏறி தூக்கி கடலில் வீச ஆரம்பித்தாராம். அனுமன் மலைப்பாறைகள் இருக்கு இல்லையா, அதுகளை ஃபுல்லா தூக்கி கடலில் வீச நினைச்சிருக்காரு. அப்போ முழு பாரமும் அனுமனோட தலைமையில இருந்து சனியின் மீது விழுந்துருச்சான். அப்ப தாங்க முடியாமல் சனி கீழே குதிச்சிட்டாராம். அப்ப பாத்துக்கங்க, என்னன்னா, ஆஞ்சநேயா, உனக்கு ஒரு வரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை ஜபிப்பவர்கள் ஏழரை சனியின் துன்பத்துல நீங்குவாங்கன்னு சொல்லப்படுது. ஏன்னா ராமபிரானுடைய நாமம் அவ்வளவு ஒரு பவர் வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் அப்படின்ற ஒரு மந்திரம் மனிதனை சனியின் பிடியில இருந்து நீக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வளரி சொல்லியிருக்கேன்.